வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம சவுத் இந்தியா ட்ரிப் சீரியஸோட கடைசி எபிசோட் வந்துட்டோம். கடைசி எபிசோட் சொல்லும்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், நம்ம இப்போ வந்திருக்க இடம் தான் கன்னியாகுமரி. கன்னியாகுமரின்னு சொல்லும்போது உங்களுக்கு முக்கியமாக ஞாபகம் வருது சன்ரைஸ், சன்செட், சுவாமி விவேகானந்த மண்டபம், முக்கியமாக திருவள்ளூர் சிலை, அப்படி சொல்லிகிட்டே போகலாம். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம்னா ஜாகிரபிக்கலாக இங்கே தான் 3 கடலும் ஒன்றா சேர்கிற இடம் இங்கே தான் இருக்குது. அதாவது பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, இந்தியன் ஓஷன், இது எல்லாமே இங்கே தான் ஒன்று சேருது. நானும் இப்போது உங்ககிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா நானுமே இப்போ தான் முதல் தடவையாக கன்னியாகுமரி வந்திருக்கேன். என்னோட சேர்ந்து நானும் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கன்னியாகுமரி பீச் வந்ததுமே தூரத்துலேருந்து எங்கே பார்த்தாலும் நம்மளுக்கு தெரிகிற விஷயம் திருவள்ளூர் சிலை. இந்த சிலையை 133 அடி உயரத்தில் கட்டியிருக்காங்க. ஏன் 133 அடி உயரம்னா, திருக்குறளில் மொத்தம் 133 அதிகாரம் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒவ்வொரு அடி உயரம் இருக்கணும்னு கணக்கு பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த சிலையை கணபதி ஸ்தபதி அவரோட தலைமையில் கட்டப்பட்டிருக்கு. இந்த சிலையை அப்போதிருந்த முதலமைச்சராகிய மறைந்த திரு கருணாநிதி அவர்களால் ஜான் 1, 2000 வருஷம் அப்போ இதை திறந்து வச்சிருக்காரு. இந்த சிலையை சன்ரைஸ், சன்செட் நேரத்தில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குமா, அதனாலேயே இங்கே நிறைய மக்கள் கூட்டம் கூடுது. நாங்கள் இந்த சிலையை இன்னைக்கு கிட்ட போய் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இவ்வளோ நாள் நாங்கள் படித்த புக்கில் அட்டையில் தான் இருக்கோம். அப்போல்லாம் பார்க்கும்பொழுது நம்மளாம் எப்படா நேரில் போய் பார்ப்போம் இதெல்லாம் யோசிச்சிருக்கேன். இன்றைக்கி எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த சிலையையும் விவேகானந்த மண்டபத்தையும் கிட்ட பார்க்கறதுக்காக தமிழக அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, விவேகானந்த மண்டபமும் திருவள்ளூர் சிலையும் ஒரு தீவில் இருக்கிறதுனால கன்னியாகுமரி கடல் ஓரத்தில் இருந்து அந்த தீவுக்கு போகிறதுக்கு போட் அமைச்சிருக்காங்க. நாங்கள் இப்போ அந்த போட்டில் பயணித்து போகிறதுக்காக தான் வந்திருக்கோம். நான் இது வரைக்கும் கடலில் போட்டில் பயணித்ததே இல்லை, இதுதான் முதல் முறை. அதனால் ரொம்ப எக்ஸைட்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் இப்போ நேரில் போயிட்டு அந்த போட்டில் பயணிக்கிறதுக்காக எவ்வளோ காஸ்ட் ஆகுது, அப்புறம் வேறு என்ன கண்டிஷன்ஸ் இருக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நாங்கள் அந்த போட்டில் போக போகிறோம். வாங்க. நான் ஏன் இப்போ ரொம்ப சோகமாக இருக்கேன்னா, நாங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டோம். ஏன்னா போட்டிங்லாம் 4 மணிக்கே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களாம். நாங்கள் வந்ததே 5 மணிக்கு தான். காரணம், இருட்டில் கடலை கிராஸ் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. அதனால் போட்டிங் 4 மணிக்கே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களாம். சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் கிளம்பி விவேகானந்த சிலையும் திருவள்ளுவர் சிலையும் பார்க்க முடியலன்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் நாங்கள் அங்கே இருந்த என்விரான்மெண்ட்டு, சாப்பாடு, அப்புறம் சுற்றி இருக்க பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பி போயிட்டோம். கன்னியாகுமரியில் சைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறோம். எங்களால் திருவள்ளூர் சிலையை கிட்ட போய் பார்க்க முடியல. ஏன்னா நாங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டோம். போட்டிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 4 மணிக்கு வந்திருக்கணும். நான் ஒரு 4:30 போனதுனால எங்களால் உள்ளே போய் பார்க்க முடியலை. அது கொஞ்சம் சின்ன வருத்தம். அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் தான் வந்திருக்கோம். என்னோடய மைக்கோட பேட்ரி தீர்ந்துடுச்சு. அது தெரியாமல் நான் பேசிகிட்டு இருந்திருக்கேன். நான் தான் அது லேட்டாக தான் பார்த்தேன். வாய்ஸ் கட் ஆகுது எல்லா வீடியோலையும். ஸோ எல்லாமே நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ரூமுக்கு போயிட்டு நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தோம். ஸோ அங்கே நாங்கள் போகணும். போயிட்டு அப்புறம் நான் மறுபடியும் நாளைக்கு காலையில் மறுபடியும் அதே ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் அட்டன் பண்ணணும். பார்ப்போம், வேறு ஏதாவது நான் ஸ்பாட்டுக்கு போகிறேன் அப்படின்னா நான் இங்கே பதிவு பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா இந்த சீரியஸ் இங்கேயே நிறைவடைஞ்சிரும். ஸோ எனக்கு தெரியாது நாளைக்கு இந்த சீரியஸ் முடியுதா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஸோ மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய். பாய் சொல் நவி. The next day. அடுத்த நாள் காலையில் நாங்கள் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி முடித்ததும் விட்டதை பிடிக்கலான்னு திருவள்ளூர் சிலையை பார்க்க கிளம்பிட்டோம். நான் டயர்டாக ஃபீல் பண்ணதுனால அடுத்த நாள் ஃபங்க்ஷன் முடித்ததும் கிளம்பிடலாம் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இன்றைக்கி திரும்பி திருவள்ளுவர் சிலையை பார்க்க கிளம்புனதுக்கு எங்கள் வீட்டில் எல்லாருமே எனக்கு கிண்டல் பண்ணியிருந்தாங்க.
ரவி, இப்ப நம்ம எங்க போறோம்? போட். நேத்து நாங்க வந்து கன்னியாகுமரி போயிருந்தோம். இல்ல இல்ல இப்படி சொல்றாரு. அது ஒண்ணும் இல்ல. சரி. இப்போ வந்து நேத்து நாங்க வந்து கன்னியாகுமரி போறதா இருந்துச்சு. போனோம். நேத்து கன்னியாகுமரி போகும்போது நேத்து கன்னியாகுமரி போட்டிங் போக முடியாது. வந்து போட்டிங் போக போறோம். கொஞ்சம் டைம் இருக்கு. காலைல ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சாச்சு சிறப்பா. இப்ப நாங்க வந்து போட்டிங் போக போறோம். அதுக்குதான் கொஞ்சம் வேகமா இப்ப நாங்க போயிட்டு இருக்கோம். சரி, நம்ம இதுக்கப்புறம் எப்ப கன்னியாகுமரி போவோம் தெரியாது. சரி, நம்ம கிடைச்ச வாய்ப்பை விடக்கூடாதுன்றதுக்காக நாங்க இப்போ போட்டிங் போறோம். ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து கன்னியாகுமரி போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து போட்டிங் போகிறதுக்காக வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டியூஸ்டே தான், ஆனால் இவ்வளோ கூட்டம் இருக்குது. இதில் போயிட்டு நம்ம போட்டிங்கில் வந்து டிக்கெட் வாங்கிட்டு போனோம். 100 ரூபாய் என்ட்ரி, 300 ரூபாய் என்ட்ரி இருக்குது. நாங்கள் ஒரு 4 பேர் இருக்கோம். குழந்தையோட சேர்த்து 6 பேர். எப்படி அலோவ் பண்ணுறாங்க, எவ்வளோ வாங்கினான்றதை நான் வந்து போட் ஏறணும்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். வாங்க நம்ம பார்ப்போம். கன்னியாகுமரி போட்டிங் டிக்கெட் எடுத்தாச்சு. அதில் மொத்தம் ரெண்டு கியூ இருக்கு போல். அதில் ஒன்று 100, ஒன்று 300. 100 பார்த்தோம், அது ரொம்ப டைம் ஆகிற மாதிரி தெரியுது. 300 எடுத்துட்டோம். 200 தானே டிஃப்ரென்ஸ். நம்ம டைம் சேவ் ஆகும். ஏன்னா நைட் நம்ம திருப்பி சென்னைக்கு வர போகணும். அதனால் 300 டிக்கெட் எடுத்துட்டோம். வாங்க சீக்கிரமாக முடிச்சுட்டு போக முடியுதான்னு பார்க்கலாம். இங்கிருந்து திருவள்ளூர் சிலை நல்லாவே தெரியுது. சூப்பரா தெரியுது. நீங்கள் இப்போ பார்க்குற எல்லா போட்டுமே கன்னியாகுமரி சீஷோரில் இருந்து திருவள்ளூர் சிலை இருக்க தீவுக்கு மக்களை கொண்டு போகிறதுக்காக வச்சுருக்காங்க. எங்களுக்கு சென்னை போக டைம் ஆகிடுச்சு. அதனால் 300 ரூபாய் டிக்கெட் எடுத்தோம். நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே உள்ளே போயிட்டோம். போட்டு நிற்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக போட்டு இப்போ தான் வருது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டில் வர ஒவ்வொரு பேசஞ்சர்ஸ்க்கும் லைஃப் ஜாக்கெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்கள வரைக்கும் எல்லா சைஸ்லேயுமே லைஃப் ஜாக்கெட் இருக்குது. இங்கே ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இங்கே நான் நிறைய தமிழ் ஆட்களை பார்க்கவே இல்லை. நிறைய வட மாநிலத்து ஆட்களை தான் நான் இங்கே பார்க்குறேன். இங்கே நிறைய பேருக்கு திருவள்ளுவர்னால் யாருன்னு தெரியல. திருவள்ளுவர்னா யார், அவர் என்ன பண்ணியிருக்காரு, எதுக்காக அவ்வளோ பெரிய செலவு வச்சுருக்காங்கன்னு எங்ககிட்டே கேட்டாங்க. இப்போது போட்டுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ போட்டு கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்துட்டாங்க சேஃப்டிக்காக. கீழே ஓரளவு போட்டு கவுந்தாலும் எங்களுக்கு எதுவும் ஆகாதுன்ற நம்பிக்கையில் நாங்கள் கிளம்ப போகிறோம். போட்டு தீவில்
வழியில் நின்னதும் ஒரு இடத்துல நிற்காம ஆடிட்டே இருந்துச்சு. அதனால ஒவ்வொருத்தரையும் பாதுகாப்பாக வந்து அங்கே இருக்கவங்க வந்து இறக்கி விட்டுருந்தாங்க. இறங்கி திரும்பி பார்த்ததுமே திருவள்ளுவர் சிலை ரொம்ப அழகா, ரொம்ப பிரமிப்பாக எங்களுக்கு கிட்டயே தெரிஞ்சது. இவ்வளோ பிரமிப்பான சிலையை கிட்ட போய் தொட்டு பார்க்கணுன்றதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். இந்த தீவில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை மட்டும் இல்லாமல் விவேகானந்தர் மண்டபம், விவேகானந்தர் கால்பாதம் இருக்க மண்டபம் 3 இருக்குது. இந்த 3த்தையும் பார்க்கறதுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் குழந்தைங்க எல்லாமே எல்லாருக்குமே 30 ரூபா கொடுத்துட்டு நாங்கள் உள்ளே போனோம். நீங்கள் இப்போ பார்க்கறது தான் விவேகானந்தர் மண்டபம். இந்த மண்டபத்தை பார்க்கறதுக்கு தான் நிறைய வடமாநில மக்கள் இங்கே ஆர்வமாக வராங்க. இந்த மண்டபத்தை திருவள்ளுவர் சிலை அமைக்கிறதுக்கு முன்னாடியே அமைச்சிருக்காங்க. ரொம்ப வருஷம் முன்னாடி திரு விவேகானந்தர் அவர்கள் இந்த தீவுக்கு வந்து தியானம் பண்ணதுனால அவர் வந்ததுக்கான நினைவாக இந்த மண்டபத்தை கட்டியிருக்காங்க. இந்த மண்டபத்துக்குள்ள ஒரு அழகான விவேகானந்தர் சிலை இருக்குது. அதை பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ மக்கள் போயிட்டு வராங்க. நானும் அந்த சிலையை பார்க்கறதுக்காக நான் உள்ளே போகிறேன். உள்ளே போகும்போதே போர்டில் தெளிவாக எழுதி வச்சுருக்காங்க, ஃபோன்ஸ் உள்ளே கொண்டு போகக்கூடாது, அப்படியே கொண்டு போனாலும் கேமரா எடுக்கக்கூடாது, அப்படி எடுத்தால் ஃபோன்கள் வந்து பறிக்கப்படும் என்று போட்டிருக்கு. நீங்கள் இப்போ பார்த்த இந்த மண்டபத்து உள்ள வந்து விவேகானந்தரோட பாதம் இருக்குது. அதாவது எதுக்கு கட்டியிருக்காங்கன்னா 1970ஆம் ஆண்டு வந்து விவேகானந்தர் வந்து இங்கே வந்து தியானம் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக கடலுக்கு நடுவில் வந்து தியானம் பண்ணியிருக்காரு இந்த தீவில். ஸோ அவரோட நினைவுக்காக இந்த மண்டபம் வந்து கட்டியிருக்காங்க. உள்ள விவேகானந்தர் பாதம் போல் ஒரு உருவம் இருக்குது, அதை வந்து வழிபடுறாங்க. அதுக்கு தான் இந்த மண்டபம் வந்து கட்டியிருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் கொடுத்து இந்த மண்டபத்தையும் பார்க்கலாம். எதிர்க்க இருக்க ஒரு மண்டபம் இருக்குது, அதையும் பார்க்கலாம். கிளாஸ் பிரிட்ஜ் தாண்டி நீங்கள் போனீங்கன்னா திருவள்ளுவர் சிலையும் இருக்குது, நீங்கள் அதையும் பார்க்கலாம். கன்னியாகுமரின்ற சன்ரைஸ்க்கு ரொம்ப பேர் போனதுனால இங்கே ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். அதாவது சன்ரைஸ் கேலண்டர் இங்கே இருக்குது. இங்கே எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த தேதியில் சன்ரைஸ் எந்தெந்த டைரக்ஷனில் வரும்ன்றதை தெளிவாக மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா மாதத்துலேயும் 30 நாள்லேயும் எந்தெந்த டைரக்ஷனில் சன்ரைஸ் உதயம் ஆகுன்றத கிராஃப் போட்டு வச்சுருக்காங்க. இப்போது செம்ம வெயிலாக இருக்குது. ஒரு வழியாக இப்போ நம்ம கிளாஸ் பிரிட்ஜ் வந்துட்டோம். நான் இது வரைக்கும் கிளாஸ் பிரிட்ஜில் எல்லாம் மலைப்பகுதியில் தான் பார்த்துருக்கேன். கிளாஸ் கீழே பார்க்கும்போது எல்லாம் பாறைகளாகவும் மலைகளாகவும் தெரியும். முதல்ல இப்போ கிளாஸ் கீழே பார்க்கும்போது கடல் அலை தெரியுது. இங்கே எல்லா கிளாஸும் கொஞ்சம் தூசி படைஞ்சு இருக்கிறதுனால என்னால் உங்களுக்கு கிளியராக காமிக்க முடியல. இருந்தாலும் தண்ணிக்கு மேலே நடக்கிறது கொஞ்சம் பயமாகவே இருக்குது. இந்த கிளாஸ் பிரிட்ஜை விவேகானந்தர் சிலைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் நடுவில் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம திருவள்ளுவர் சிலை கிட்ட வந்தாச்சு. கிளாஸ் பிரிட்ஜிலேருந்து திருவள்ளுவர் சிலை போகிறதுக்கு மொத்தம் 2 ஃப்ளோர் இருக்குது. போகிற வழியெல்லாம் ரொம்ப இருட்டாக இருந்ததுனால ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஹலோ மக்களே, இப்போ நம்ம திருவள்ளுவர் சிலை கீழே உட்காந்துட்ருக்கோம். நாங்கள் படிக்கும்போது 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது திருவள்ளுவர் சிலை வந்து ஸ்கூல் புக் அட்டையில் ஏதோ தமிழ் புத்தகத்தில் வந்து அட்டையில் இருக்கும். முதல் முறையாக இப்போ தான் நேரில் பார்க்குறேன். இதெல்லாம் நம்ம ஊர்லேயே ஈஸியாக பார்க்குற ஒரு பிரமிப்பான விஷயம். நான் இவ்வளோ நாளாக இந்த விஷயத்த பார்க்காம தள்ளி போட்டதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன். எல்லாருமே தமிழ்நாட்டோட சிறப்பு மிக்க எல்லா விஷயங்களையும் ஒரு வாட்டியாவது அவங்க வாழ்நாளில் போய் பார்த்துடணும். சில விஷயங்களை குழந்தையா இருக்கும்போது பார்க்கறதுல இன்னுமே சிறப்பு. நேற்று நான் வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுனால எங்களால் இந்த விஷயத்த வந்து நேரில் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னதுமே வருத்தப்பட்டு சரி அடுத்த நாள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இந்த சீரியஸ் பொறுத்தவரை எல்லா விஷயங்களுமே கிட்ட வந்துட்டு மிஸ் ஆகிடுமோ நினச்சி எல்லாமே எங்களுக்கு கை கொட்டி நடந்தது. அதனால் பர்சனலாக இந்த சீரியஸ் என் மனசுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கு. என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துட்டு வரீங்க, அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டும் வரீங்க, அதுவும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நான் என்னை நிறைய டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு உங்களோட எல்லாரோடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக தேவை.
சில விஷயங்கள் குழந்தையா இருக்கும்போதே பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ இவனுக்கு இதோட அர்த்தம் புரியல. ஆனால் நாளை பின்ன இந்த வீடியோ பார்க்கும்போது இவன் வந்து சந்தோஷப்படுவான்றது எனக்கு ஒரு சந்தோஷம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.